என் மூச்சவ பேச்சவ பேசலும் அழகா எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவு முரளையவ கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. அடியே வேதா, உனக்கு விஷயம் தெரியுமாடி? என்னம்மா? உன் தங்கச்சிக்காரிக்கு நல்ல வாழ்வு கிடைக்க போகுது. என்னம்மா சொல்ற? ஆமாண்டி, நீதான் சிங்கப்பூர்ல இருந்துகிட்டு இங்க வரமாட்டேங்கிற. ஆனாமா வரமாட்டேங்கிறேன். நீங்க ஒண்ணு பார்த்து கட்டிய செய்யலே மாப்பிள்ள, அவர்தான் என்னை விடவே மாட்டேங்கிறாரு. அப்புறம் நான் என்னம்மா பண்றது? சரி சரி விடு. மாப்பிள்ளையெல்லாம் பாத்துட்டீங்களா? யாரு மாப்பிள்ள? அப்பா இதுக்கு ஓகே சொல்லிட்டாரா? அடியே, அத்தை பையன் தாண்டி. முரளியா? அவர் தான் கட்டிக்க மாட்டேன்னு சொன்னாரு. அதெல்லாம் இன்னமே சொல்லவே முடியாது. பக்காவா ஸ்கெட்ச் போட்டு எல்லாமே பண்ணிட்டேன். பயங்கரமான ஆளுமணி. எனக்கு இந்த மாதிரி பண்ணி ராஜா மாமாவை என் கூட கட்டி வச்சிருந்தேன்னா எம்புட்டு நல்லா இருந்திருக்கும். என்ன பண்றது, அப்போதைக்கு அந்த அறிவு இல்லாம போயிடுச்சே. சரி, என் தங்கச்சிக்காவது நல்ல வாழ்க்கை கிடைக்கட்டும். சரிடி. ஆமாமா, அப்படி என்ன பண்ண? இதெல்லாம் பெரிய கதை. ஏதோ இப்பதான் உன் தங்கச்சி புத்தி வந்து நல்லபடியா நடிக்க போயிருக்கா. இது மட்டும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு வையி, நம்ம உங்க அத்தை குடும்பத்துல சேர்ந்துருவோம். அதுக்கப்புறம் உனக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது, இவளுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. சரிம்மா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இப்ப முரளிய பாத்துக்கிறதுக்காக தான் உன் தங்கச்சி கிளம்பி போயிருக்கா. பாத்துக்கிறதுக்கா? ஆமாண்டி. எதுக்காகம்மா பாத்துக்கணும்? முரளி நல்லா தானே இருந்தா. அது வந்து இவ இங்க என்ன பண்றா? யாருமா? அம்மா இருக்கியா இல்லையா? யாருமா வீட்டுக்கு வந்திருக்கா? நீ ஒரு நிமிஷம் போன வையி, நான் அப்புறமா பேசுறேன். சரிம்மா. அடியே, உன்னைய முரளி மாப்பிளைய பாத்துக்கிறதுக்காக தானே அனுப்புனேன். இங்க என்ன பண்ற? என்ன திரும்பி அந்த பையன் கூட சண்டை போட்டுட்டு வந்துட்டியா? அவ ஏதாவது சொன்னான்னு கோச்சுக்கிட்டு வந்திருக்கியா? பேசாதம்மா நீனு. ஏண்டி, பெரியவங்க தான் அப்படி இப்படின்னு பேசதான் செய்வாங்க. அதுக்காக மூஞ்சிய தூக்கி வச்சுட்டு இந்த மாதிரி வருவியா நீ? சொல்லுடி. இங்க பாருமா, செம்ம கொலை வெளியில இருக்கேன். ஆமாண்டி, இப்படி கோவப்பட்டு தான் உங்க அக்கா வாழ்க்கையை இழந்துக்கிட்டு நிக்கிறா. அடுத்தது நீனு. கொஞ்சம் விட்டு கொடுத்தாதான் என்னவா? ஏன் தான் இப்படி பண்றியோ தெரியல. அவங்க யாரு? உன்னோட அத்தை தானே. எது பேசுனா என்ன? அத்தை, நான் திருந்திட்டேன், இந்த மாதிரி பண்ண மாட்டேன், ப்ளீஸ் நான் ஏதாவது பண்றேன், உங்களுக்கு ஹெல்ப்பா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. அதை விட்டுட்டு அவங்க ஏதாவது கோவப்படுற மாதிரி பேசியிருப்பாங்க, உடனே ஓடி வந்துடுறது. இதுக்காடி இம்புட்டு பெரிய பிளான் போட்டு உன்னை அனுப்பி விட்டேன். எது பிளானு? பின்ன உங்க அப்பா கூட இம்புட்டு பெரிய பிளான் எல்லாம் போட மாட்டாரு. லட்சுமி நான் சொன்னதை கேட்டு அந்த கீதாவை எம்புட்டு திட்டு நான் தெரியுமா? அப்படியே கேட்குமே சந்தோஷமா இருந்துச்சு. நான் கொஞ்சம் பக்குவமா நடந்துக்கிறேன், நீயும் அதே மாதிரி நடந்துக்க வேண்டியதானே. எப்படி கோவப்பட்டுட்டு வந்திருக்க? சே, உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. இதனால தாண்டி அந்த முரளி பையன் உன்னை லவ்வே பண்ண மாட்டேங்கிறான். பாய மூடுமா, சும்மா எதையாவது பேசிக்கிட்டே கிடக்காத. இது மட்டும்தான் உனக்கு தெரியும். உன் வீரத்தை என்கிட்ட மட்டும் காட்டு. அங்க அமைதியா இருந்துட்டு வர வேண்டியதானே. இப்ப எதுக்கு கோச்சுக்கிட்டு இங்க வந்திருக்க? என்ன அப்படி சொல்லிருப்பா? நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், என் சொத்தை சுருட்டுறதுக்காக தானே வந்த, அப்படி எப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிருப்பா. அவ சொன்னாலும் சொல்லனாலும் அதான்ட்டு உண்மை. கேட்டுக்கிட்டு அமைதியா இருக்க வேண்டியதானே. உனக்கு என்ன அப்படி பொத்துக்கிட்டு கோவம் வருது? என்னைய அவங்க அடிச்சாங்க. இருக்கட்டும், அடிச்சதாவே இருக்கட்டும். யார் அவங்க? உன்னோட அத்தை தானே. அடிச்சிட்டு போட்டும். நான் எவ்வளவு பெரிய பிளான் போட்டிருக்கேன். மா சும்மா அதையே சொல்லிக்கிட்டு இருக்காத. பிளான் போட்டேன்னு உன் புருஷன்கிட்ட பேசுனே. அதை பத்தி எதுக்கடி தேவையில்லாம அவரை பத்தி இருக்கிற? முரளி இப்படி படுத்திருக்கிறதுக்கு காரணமே உன் புருஷன் தானா? என்னடி சொல்ற? ஆமாமா, முரளி இம்புட்டு தூரம் படுத்திருக்கிறதுக்கு காரணமே நம்ம அப்பா தான். ஆள் வச்சுதான் இம்புட்டும் பண்ணிருக்காரு. நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லல. இது தெரியாம நீ போய் கீதாவை போய் மாட்டி விட்டுருக்க. அந்த அம்மாவும் நம்பிக்கிட்டு முரளிய போய் நாக்கு புடுங்குற மாதிரி கேள்வி கேட்டிருக்கு. அவரு இதெல்லாம் பண்ணதே உங்க அண்ணன் தான். நீ சொன்ன கஷ்டப்படுவ, அதனாலதான் நாங்க சொல்லாம மறைச்சோன்னு சொல்லியிருக்காங்க. இது தெரியாம நீ என்னமா பிளான் போட்டிருக்கேன் அப்படி இப்படின்னு பேசுற. அங்க இருந்து கிளம்பிட்டேன். ஏதோ ஒரு அறையோட விட்டாங்க. நீ சொல்ற மாதிரி அங்கேயே இருந்திருந்தேன், உன் நாத்தனாருக்கு வந்த கோவத்துக்கு என்னை கொன்னே போட்டிருக்கோம். நீ பாட்டுக்கு இங்க அளந்தளந்து விடுற. முதல்ல பிரச்சனை என்னன்னு முழுசா தெரியாம என்னை அனுப்பி விடுற வேலை வச்சுக்கிட்டேன். அவ்வளவுதான். நீனு இதுக்குதான் நான் போக மாட்டேன்னு சொன்னேன். அன்னைக்கு இப்படிதான் போடி போடின்னு என்னை துரத்துனேன். போய் நான் தான் அவஸ்தப்பட்டு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வந்தேன். இன்னைக்கு அப்படிதான். நான் போக மாட்டேன்னு சொன்னேன்ல, இப்ப எங்க அத்தை என்னைய அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான்.
இல்லடி. பேசாதம்மா. சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஒவ்வொரு வாட்டி நான் தான் அசிங்கப்பட்டு வரேன். இன்னமேட்டு அங்க போ இங்க போன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லு, அப்புறம் இருக்கு. இல்லடி முரளி மாப்பிளைய எனக்கு ஒண்ணு தேவையில்லம்மா. அவன் பெரிய ஒண்ணு மன்மதன் கிடையாது. நான் பாட்டுக்கு செவனேன்னு இருந்திருப்பேன். அவன்கிட்ட சொத்து இருக்கு, பத்து இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்ட்டு தேவையே இல்ல அவன் எனக்கு. அவன் பெரிய பேரழகன் பாரு. சும்மா போமா. எதுக்கு எடுத்தாலும் இதையே சொல்றது. எனக்குமே அவனை சுத்தமா பிடிக்கல. போமா. இன்னமே அவனை பார்க்க சொல்லி நீ சொல்லு, அப்புறம் இருக்கு உனக்கு. என்னடி பேசுற? என்னமோ நான் என்னமோ அவனை லவ் பண்ண சொன்ன மாதிரி. நீ தானே எனக்கு பிடிச்சிருக்குன்னு பின்னாடியே போனேன். இப்போ வந்து பிடிக்கலங்கிறா. ஆமா, எனக்கு தெரியாம இவர் எப்ப ஆள் வச்சு முரளி அடிச்சாரு? அதையும் என்கிட்ட ஏன் மறைச்சாரு? இந்த மனுஷன் சரியான கூமுட்டை. கீதாவை அடிச்சு துவைக்க வேண்டியதானே. புள்ள கட்டிக்க போற மருமகனை போய் அடிச்சு விட்டுருக்காரு. சரியான கிறுக்கேன். ஜெயிலுக்கு போகவும் புத்தி மட்டாயிடுச்சு போல. அந்த ஆளை பார்த்து நாக்கு புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்கணும். ஏயா, கொசு கடிச்சது, எறும்பு ஊர்னது எல்லாத்தையும் சொல்றீல, இதை மட்டும் எதுக்கா சொல்லாம இருக்கன்னு கேக்குறேன். கிறுக்கு பையன். இவனை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து படாத பாட்டு நான் தான் பட்டுக்கிட்டு இருக்கேன். சே. நான் எல்லாமே வேணுக்குனே சொல்ல கிடையாதுப்பா. கீதாவை அந்த பேச்சு பேச வந்தாப்பா நான் சொன்னேன். உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம மாமாவை பத்தி சொன்னது தப்புதான். என்ன மன்னிச்சிருங்கப்பா. இல்ல பரவாயில்லடா, உன்னோட சிச்சுவேஷன் அந்த மாதிரி. எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேக்குற? இல்லப்பா, நீங்க ஒரு வேலையா அம்மா கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருப்பிய. அதையும் மீறி நான் சொல்றதுக்கு காரணமே இதுதான். பாவம் பாவ அவளை பிடிச்சிட்டு ராசி இல்லாதவ உன்னாலதான் என் பிள்ளைக்கு எம்பிட்டு ஆச்சு அப்படி இப்படின்னு பேசினாங்க. பாவம் கீதா அழுதுகிட்டே போயிட்டா. நான் சத்தியமா சொல்றேன்ப்பா, கீதா வந்து என்கிட்ட எதுவுமே சொல்லல. நான் குளிச்சுட்டு அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு தான் போனான். அப்பவே அவ மூஞ்சியெல்லாம் வாடி போய் கிடந்துச்சு. அப்புறம் தான் அம்மா கிட்ட கேட்டேன். அம்மா தான் சொன்னாவ. இதுக்கு நடுப்புற அந்த பூர்ணி வேற வந்தாப்பா. என்ன பூர்ணி வந்தாளா? ஆமாப்பா. மாமா, நீங்க கீழே விழுந்தது எங்களுக்கு தெரியாது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கீதா தான் அப்படி இப்படின்னு பேசினா. எனக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. அம்மாவும் பயங்கரமா கோவப்பட்டு அவளை அடிச்சிட்டாங்க. இப்பதாண்டா உங்க அம்மா நல்ல வேலை பார்த்திருக்கா. என்ன என் பேரெல்லாம் ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல அண்ணன் பொண்ண அப்பவே அடிச்சு துரத்தி இருந்தீனா அவளால இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுன்னு சொல்ல வந்தேன். இப்பதான் உங்க அம்மா நல்ல வேலை பார்த்திருக்கான்னு சொன்னேன். என்கிட்ட உண்மையை சொல்லாம அரைச்சதுனால தானே இவ்வளவு பிரச்சனையும். உண்மையை சொல்லக்கூடாதுன்னா இல்ல லட்சுமி, நினைச்சா நீ ரொம்ப வருத்தப்படுவியே. அந்த மாதிரி ஒரு அண்ணன் பிறந்துட்டானேன்னு தான் வருத்தப்படணும். புரிஞ்சா சரிதான். என்ன கொழுப்பு இருக்கணும் அவனுக்கு. ஜெயிலுக்கு போய் அவன்லாம் திருந்தவே மாட்டேங்கிறான். சரி, ஜெயில விட கொடூரமான தண்டனை தான் அவனுக்கு கொடுக்கணும். அப்பயும் மனுஷன் திருந்தவே மாட்டான் போல. வீடு லட்சுமி, அவன் எப்படியோ போயிட்டு தொலைறான். அவன் பண்ணதுனால என் கீதா மேல இன்னும் பாசம் அதிகமா தானே வச்சிருக்க. ஆமாங்க, பாவம் கீதா. அவ என்ன பண்ணுவா? அதான் நான் அவளை கையோடு கூட்டிட்டு வந்துட்டேன். எப்பா முரளி, என்னம்மா? உன் பொண்டாட்டிய சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துட்டேன். சரிம்மா. இப்ப சந்தோஷம் தானேப்பா? சந்தோஷமா. நான் இனிமே உன்னை பார்க்க வரப்போறதே இல்ல. நீ தான் என் பொண்டாட்டி தான் பாக்கணும்னு சொன்னீல்ல, அவளே இருந்து பாத்துக்கிட்டோம். சரிம்மா. அத்தை அப்படிலாம் இல்ல, நீங்க வந்து பாத்துட்டு போங்க. வேண்டாமா? அப்புறம் நான் ஏதாவது சொல்லிட்டேன்னா இவனுக்கு பயங்கரமா கோவம் வந்துடும். அதெல்லாம் அவர் ஒன்னும் சொல்ல மாட்டாரு. பாத்தியாடா, என் மருமக எப்பவுமே எனக்கு தான் சப்போர்ட். இதே மாதிரி எப்பவுமே ஒத்துமையா இருந்தா போதும். சரிடா, நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். ஜீவா ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்னா. சரிம்மா. போயிட்டு குழந்தை எப்படி இருக்குன்னு என்ன ஏதுன்னு செக்அப் பண்ணணும். போய் பாக்குறேன். ஏங்க, நீங்க வரீங்களா? நீ தான் ஒரு கார் எடுத்துட்டு வந்திருக்கீல, எப்படியா இருந்தாலும் அந்த கார் சும்மா தான் போகும். சீக்கிரம் போறதா இருந்தா அந்த கார் எடுத்துட்டு போ. நான் அப்படியே கடைக்கு போயிருவேன். சரிங்க. வரேம்மா கீதா, என் பையனை நல்லா பாத்துக்கோ. சரிங்க அத்தை, வரேன்டா. சரிம்மா. மத்தியானம் சாப்பாடு முருகான் என்ன கொண்டு வர சொல்றேன். சமைச்சு வச்சிருப்பாரு, எடுத்து கொடுத்து விடுறேன். சரிம்மா. வரேங்க. சரி லட்சுமி. என்னம்மா, அவ எப்பவுமே அப்படிதான். கோவம் வந்துச்சுன்னா போதும் அப்படியே சொல்லுன்னு ஏறிடுவா. இதே அவ கோவப்படுறவங்க பேர்ல எந்த தப்பும் இல்லைன்னா அப்படியே பொட்டி பாம்பா அடங்கிடுவா. இதுதான் அவளோட குணமே. புரிஞ்சது மாமா. அவ ஏதாவது திட்டிருந்தாலும் மனசுல எதுவும் வச்சுக்காதம்மா. இல்ல மாமா, யாரு என் அத்தை தானே திட்டினாங்க. பரவாயில்ல. சரிம்மா, முரளியை நல்லா பாத்துக்கோ. சரிங்க மாமா. அப்ப நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க மாமா. டேய் போயிட்டு வரேன்டா, உடம்ப பாத்துக்க. சரிங்கப்பா. என்ன அப்படி பாக்குறீங்க? ஒன்னும் இல்ல, எங்க அம்மா திட்டினாங்கன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்றதுக்கு என்ன? அது எங்க மாமியாருக்குள்ளாரையும் மருமகுள்ளாரையும் இருக்கிற சண்டை. அதெல்லாம் எதுக்கு நாங்க உங்ககிட்ட சொல்லணும்? அப்ப இதுக்கப்புறமும் சொல்ல மாட்டேன். இது எங்க 2 பேத்துக்குள்ளார நடந்ததுப்பா. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சரி, எப்படியோ 2 பேரும் சண்டை பிடிச்சு சந்தோஷமா இருந்தா சரிதான். அடப்பாவி, அப்ப நாங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்கணும்னு தான் நினைப்பா? அப்படிலாம் இல்லடி, எங்க அம்மாவுக்கு நீயும் ஒரு பொண்ணு மாதிரி தான். கோபத்துல பேசிட்டாங்க, மனசுல வச்சுக்காத. ஐயோ, நான் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன். விடுங்கங்க. ஆமா,
பூர்ணி எதுவும் வந்தாலாமே? பூர்ணி வந்து நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு தான் போனா. இன்னமேட்டு நம்ம சைடு தலை கூட வைக்க மாட்டா. அந்த அளவுக்கு அத்தை அடிச்சிட்டாங்களோ? நீ பார்த்துருக்கணும். பார்த்துருந்தீன்னா நீ சொல்லியிருப்ப. பாவங்க அவ. என்ன நீ பாவம் பாரு. அப்புறம் உனக்கு தான் ஆப்பு ரெடியா இருக்கும். இல்ல சும்மா சொன்னேன். அப்புறம் நீ பாட்டுக்கு போன, அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு இப்ப வந்து நிக்கிற. ஓஹோ, ஐயாவுக்கு நான் வந்தது பிடிக்கலையோ? சரிங்க சார், நான் அப்படியே கிளம்பிடுறேன். ஒய் நான் சும்மா சொன்னேன். இப்பதான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? அப்படியா? எதுனாலும் தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, எங்க அம்மா உன்னை திட்டினதும் பூர்ணிமா மாதிரி குறை சொல்லாம அமைதியா கேட்டுட்டு போயிட்டீல. ஹலோ, அது என்னோட நேச்சர். எங்க அப்பா அம்மா திட்டினாலும் நான் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன். அப்படியா? அப்ப நான் திட்டினா? ஊரு புறா உட்கார வச்சு தம்பட்ட அடிச்சிருவேன். அடி பாவி, நான் திட்டினா மட்டும் ஊருப்படா சொல்லுவியா? ஆமாங்க, மைக்கு போட்டு சொல்லுவேன். எனக்கு தான் சப்போர்ட்டிவா எங்க அத்தை இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட போய் சொல்லிடுவேன். ஃப்ராடு. என்ன சிரிக்கிற? ஏங்க, எங்க அப்பா அம்மா சொன்னதே சொல்லல, அப்புறம் உங்க அம்மா சொன்னதே சொல்லல, நீங்க சொன்னதையா போய் சொல்ல போறேன்? அப்ப உண்மையாலுமே நான் ஏதாவது திட்டினா அடிச்சா சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டேன். அப்ப பக்கத்துல கொஞ்சம் வா. எதுக்கு? அண்ணாத்துல ஏதோ பூச்சி மாதிரி இருக்கு, 2 அடி அடிக்கிறேன். அடப்பாவி, அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டியா? நீதான் ஒன்னும் சொல்ல மாட்டேன்னு. அதுக்காக உண்மையாவே அடிப்பீங்களா? அடிச்சு பாருங்க, அப்புறம் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதையும் பாப்போம். ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ டூ. ஒருவேளை எங்க அம்மா சமாதானம் ஆகலன்னா என்ன பண்ணிருப்ப? நான் பாட்டுக்கு அமைதியா இருந்திருப்பேன். என்ன பார்க்க வந்திருக்கவே மாட்டீல? வந்திருப்பேன், உங்க அம்மா இல்லாதப்ப வந்திருப்பேன். அவ்வளவு லவ் என் மேல. அப்புறம் எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாவ, உங்களை மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும்னு. உண்மைதானே அது? எனக்காக யார் கூட வேணாலும் நின்று சண்டை போடுவிய. இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சிட்டா பொண்டாட்டிக்கு வேற என்ன வேணும் சொல்லுங்க? நீங்க தான் என்னோட லைஃபே. அப்படியா? அப்படிதான்டா. அன்பே உன் பெயரை படகின்றேன், அதை சொல்லித்தானே கரையை சேர்க்கிறேன். உன் கொலுசின் ஓசை கேட்க தங்க மணிகள் கோர்ப்பேன், அதில் 2 குறைந்து போனால் கண்ணின் மணிகள் சேர்ப்பேன். உன்னை தீவு போல காத்து நிற்க கடலாக மாறுவேன். என்ன இப்படி வழிய மடிச்சிட்டு 3 பேர் நிக்கிறிய? வழிய விட்டாதானே போக முடியும். டேய் நில்லுடா. என்னம்மா? யார கேட்டு என்னோட காசை எடுத்து நீ இப்படி தாம் தூம்னு செலவு பண்ற? இல்ல, எனக்கு புரியல. நீ யார கேட்டு ஏன் அக்கௌண்ட்ல உள்ள காசை எடுத்து செலவு பண்றேன்னு கேட்டேன். அதுதான் கேக்குறேன். யார கேட்கணும்? டேய், அம்மா அக்கௌண்ட்ல போட்டிருக்க காசை நீ உன் பாட்டுக்கு எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்க. கேட்டா யார கேட்கணும்னு கேக்குற? என்னடா திமுறா? நீங்க எல்லாம் ஒண்ணு பேசுறீங்க. அது சம்பாரிச்சது நான் தானே, நீங்க ஒண்ணும் இல்லையே. அதுக்காக ஏன் அக்கௌண்ட்ல உள்ள காசை என்கிட்ட கேட்காமே நீ எடுப்பியா? அம்மா, நீங்க மட்டும் என்கிட்ட கேட்டுட்டா எடுத்து கொடுக்குறிய? அதுக்காக உனக்காக செலவு பண்ணா பரவாயில்ல, எவ்வளோ ஒருத்திக்காக? மா, அவ எவ்வளவு ஒருத்தி ஒண்ணும் இல்ல, என்னோட பொண்டாட்டி. இப்ப என்ன முடிவுல தான் இருக்க நீனு? இப்படியே செலவு பண்ணிக்கிட்டு இருந்தா நம்ம அப்படியே போண்டியா போக வேண்டியதான். நான் ஒன்னும் ஆடம்பர செலவுலாம் ஒண்ணும் பண்ணலையே. என் பொண்டாட்டியோட நகையை திருப்பினேன். அவளோட நகை தானே. அவ நகையை வச்சு நம்ம ஒன்னும் ரொம்ப கம்மியா ஒன்னும் சம்பாதிக்கலையே. ஒரு 50 லட்சம் சம்பாதிச்சிருப்போமா. அப்புறம் அவ நகையை திருப்பி கொடுக்கறது தானே நியாயம். அவ நகையை கொடுக்கறதுக்காக காசு எடுத்தேன். சரி, அது இருக்கட்டும். அவ நகையை கொடுத்த, அது ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்புறம் எதுக்கு ஜவுளி கடையில போய் இவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்க? மா, அவ மாசமா இருக்கா. இன்னும் வயிறு இருக்க பெருசாவும் ட்ரெஸ் பத்தலன்னு அவ தான் சொன்னா. நான் எப்பயா சொன்னேன்? சும்மா இருடி. சரி. அதுக்காக 20,000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுப்பியா? என்னம்மா அது? வளகாப்புலாம் போடணும். அப்ப புடவை எடுத்து தானே ஆகணும். எப்படியா இருந்தாலும் 7 மாசத்துல நீங்க வளகாப்பு போட்டுருவீங்க. 7 மாசத்துல நாங்க வளகாப்பு போடுவோன்னு உனக்கு எப்படி தெரியும்? கலை சொன்னாலா? ஓ, கலை கடைக்கு வந்ததுலாம் உங்களுக்கு தெரியுமோ? இல்ல, நான் போன் அடிச்சேன், அப்ப பேசுனா, அதனால கேக்குறேன். அவ ஒன்னும் சொல்லல. 7 மாசம் ஆனோடனே வளகாப்பு போடணும்னு நீங்க தானே சொன்னீங்க. அதுக்காக தான் அவளுக்கு புடவை அப்புறம் டாப்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். என் பொண்டாட்டிக்காக தானே செலவு பண்ணிருக்கேன். இதுல என்ன வந்துச்சு? இதுலயே இவ்வளவு கோபப்படுறிய? இவரு உங்க வீட்டுக்காரரு, இவருக்காக நீங்க எல்லாம் பண்றீங்க. அவரும் உங்களுக்காக எல்லாம் பண்றாரு. பின்னாடி நிக்கிறாங்களே அக்கா, என் கூட பிறந்த அக்கா, அவரு அவங்க வீட்டுக்காரரு எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. நான் மட்டும் என் பொண்டாட்டிக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க கூடாதா?
வாங்கி கொடுக்க கூடாதுன்னா உங்க அம்மா சொல்லல. எதுக்கு தேவையில்லாத செலவுன்னு தான் கேக்குறா. அப்புறம் சம்பாதிக்கிறதெல்லாம் எதுக்கு? நம்ம நல்ல துணியை உடுத்திக்கணும், நல்ல வயிறு நிறைய சாப்பிடணும், மனசு நிறைய சந்தோஷம் இருக்கணும். அதுக்காக தானே. எனக்கு இப்பதான் ஹாப்பியா இருக்கு. உனக்கு எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. எனக்கும் எடுத்துக்கிட்டேமா. என்ன? ஆமாமா, அமிர்தா தான் சொன்னுச்சு, உங்களுக்கு நான் ஷர்ட் எடுத்ததே இல்ல, நான் எடுத்து கொடுக்குறேங்க அப்படின்னு சொன்னுச்சு. அதனாலதான் என் பொண்டாட்டி ஆசைப்படுறாளே, அதை நிறைவேற்றி வைக்கலாம்னு எடுத்து கொடுக்க சொன்னேன். அதுக்கும் சேர்த்துதான் பில் போட்டேன். ஏண்டா அவளுக்குலாம் எடுக்க தெரியுமா என்ன? எடுக்க தெரியுதோ தெரியலையோ, இன்னமே அவ எடுத்து கொடுக்குற ட்ரெஸ்ஸை மட்டும் தான் நான் போட போறேன். ஏன் நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் என்னாச்சு? ஆமாமா, நீங்களே வயசானவங்க, பாவம் எனக்காக எதுக்கு கஷ்டப்படுறிய? அப்பாவோட வயசாகுது, அதனால என்னைய இவ வந்து நம்ம கூட பாத்துக்கிட்டுமே. என்னப்பா, உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் தானே? அது எப்படி மொத்தமா கொடுக்கறது? இப்ப என்னதான் சொல்ல வரிய? ஒண்ணு, நான் இங்கேயே இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும்னா நான் இப்படிதான் இருக்க போறேன். இல்ல நீ இப்படி இருக்க கூடாது அப்படின்னு சொன்னா நான் வீட்டை விட்டு போறதுக்கும் தயாரா இருக்கேன். என்னம்மா அந்த பையன் பொசுக்குன்னு வீட்டை விட்டு போறேங்கிறான். இவன் போயிட்டானா எப்படிம்மா சம்பாதிக்கிறது? நான் தாண்டி எனக்கு ஒன்றும் புரியல. இந்த பையன் அப்படி ஈஸியா போக மாட்டானே. என்ன அதிர்ச்சி ஆயிட்டியா? நீங்க இப்பவே சொல்லுங்க, வீடெல்லாம் பார்த்து வச்சாச்சு. என்ன வீடு பாத்துட்டியா? எங்க இருக்கு? நீங்க ஊன்னு சொல்லுங்க, நாங்க பொட்டி படிக்கலாம் எடுத்துட்டு நாங்க பாட்டுக்கு தனி கொடுத்துட்டு போயிடுறோம். நீங்க இங்கேயே இருங்க, ஜாலியா இருங்க. அதே மாதிரி நான் சம்பாதிக்கிறது எனக்கு மட்டும்தான். அப்பாதான் பாவம் 25 வருஷமா உழைச்சாருல, அவர் உழைச்சது அவர்கிட்டே இருக்கட்டும். குடோன்னு என் பேர்ல தானே இருக்கு. அப்பா வேணா கடையில போய் உட்காந்துக்கிட்டோம், நான் குடோன்லயே இருந்துக்கிறேன். இனிமே வரவு செலவெல்லாம் நானே பாத்துப்பேன்ல. என்ன வருதா? உனக்கு ஓகே தானே? நீங்க எது சொன்னாலும் சரிதான். பாத்தியலாம், என் பொண்டாட்டியும் சரின்ட்டா. எங்களுக்கு தனியா போறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த வீடு தான் வேணும்னா நீங்க இந்த வீட்லயே இருங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 60 லட்சம் ஆக போகுது. அந்த வீடு வெறும் 60 லட்சம் ரூபா தான். காசு கையில இருக்கு, ரெடியா? நீங்க ஊன்னு சொல்லுங்க, உடனே போய் அட்வான்ஸ் கொடுத்து பத்திரத்தை இன்னும் 2 நாள் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இந்த வாரத்திலேயே நாங்க தனி கொடுத்துருவோம், போயிடுறோம். என்னடா ஒரேடியா தனியா போயிடலாம் நினைச்சிட்டியோ? அப்புறம் நீங்க தான் எல்லாத்தையும் நிக்க வச்சு கேள்வி கேக்குறீங்க. இவள யாரோன்னு சொல்றீங்க. இந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணதே நீங்க தான், அதை மறந்துட்டீங்களா? இப்ப நீங்க தான் முடிவெடுத்து சொல்லணும். நான் இங்க இருக்கட்டுமா இல்ல தனி கொடுத்தனும் போகட்டுமா என்னங்கறத நீங்களே சொல்லுங்க. அப்புறம் நான் இங்கே இருக்கணும்னா என் பொண்டாட்டி கண்டிப்பா குடோனுக்கு வருவா. அப்புறம் நானும் குடோன்ல தான் இருக்க போறேன். அப்பா வேணா கடைக்கு போகட்டும். அம்மா, எனக்கு ஒரே டயர்டா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து குடோனுக்கு போறோம். நீங்க பாத்துக்கிடுங்க. இப்ப என்னம்மா பண்றது? நல்லா தெளிவா இருக்காண்டி. இப்போதைக்கு இவங்கிட்ட பேசாதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. அமைதியா இருந்து அவங்க என்ன பண்றாங்கன்றது மட்டும் பாப்போம். இவன் மட்டும் வீட்டை விட்டு போயிட்டான், அப்புறம் வருமானமே போயிடும். நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏதோ ஒரு சொக்குப்படி போட்டு வச்சிருக்கா, அதை கலைச்சிட்டோம்னா போதும். எப்படியா இருந்தாலும் வளகாப்பு போட்டு அவன் வீட்டுல போறது தானே. போனதுக்கு அப்புறம் அவன் நம்ம கூட தானே இருப்பான். அப்ப பாத்துக்கலாம்.